அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜல்லிக்கல்லை வச்சு பெரிய பெரிய அழுக்குகள் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறோம். அடுத்தது வந்து பெருமணலை வச்சு அதை விட கொஞ்சம் பெரிய தூசி எல்லாத்தையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து புது மணலை வச்சு அதில் எல்லாம் சின்ன சின்ன தூசி எல்லாத்தையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து கறிக்கட்டையை வச்சு அந்த வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணி நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து வந்து கூழாங்கற்களை வச்சு நம்ம வந்து அந்த தண்ணி எப்போதுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக கூழாங்கற்களை வந்து அதில் போடுறோம். அதுக்கடுத்து வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணதை நம்ம வாட்டர் டேங்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம கிராமங்களில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் வந்து சப்ளை பண்ணுறோம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வில்லேஜுக்கு அடிப்படையான தேவை என்னன்னா காற்று. இந்த காற்று வந்து இந்த மரங்களிலிருந்து தான் வருது. இந்த மரங்களை வந்து நம்ம ஏரிக்கு உள்கரையிலையும் வெளிக்கரையிலையும் நம்ம நடணும். உள்கரையில என்னென்ன மரங்கள்லாம் நடணும்னா அரச மரம்,